இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். ஆமாம், சும்மா தான் இருக்குது. இன்னைக்கு அவர் சொல்கிறத பார்த்தா ஒன்றும் புரியல. டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினச்சா நான் யாரும் ஆடல. மோஸ்ட்டாக நாங்கள் கத்திட்டு தான் இருந்தோம். காட்டி கொடுக்குறாங்க, யாரை காட்டி கொடுக்குறான்னு விவரம் தெரியாத போகிறதுனால அப்போ அம்மா காட்டி கொடுக்குறதா, அம்மா அப்பா காட்டி கொடுக்குறதா, இல்லை படத்தை பகிர்ந்துதா, அரசாங்கத்துக்கு கேட்குற அளவுக்கு அரசாங்கத்தை படம் ஓகே. அதாவது இந்தியன் ஒன்று இருந்த மாதிரி இது கண்டிப்பாக கிடையாது. இதில் நம்ம எதிர்பார்ப்பு பெரிய அளவில் பூர்த்தி ஆகலைன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். ஒரு பாபி சிம்மாவோட அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் நானும் ஒரு ஆக்டராக இருந்திருக்கேன். ஸோ அது என்ன ஃபஸ்ட்டுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தோம். ஓரளவுக்கு அது ஓகே. ஆனால் ஓவராலாக படம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. அதான் சொல்ல முடியும். கதை ஒட்டலை. அது இந்தியன் ஒன்று ரொம்ப செம்ம சூப்பர். எல்லாமே எல்லாம் அதுதான் அது வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. அது அது பாருங்கள், அது நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. அது வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லாமே கான்செப்ட் அதுதான். அடுத்து தேர்டுக்கான ஒரு லீடை கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் இந்த பேன் இண்டியா ஹேங் ஓவரில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாகுபலி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேன் இண்டியாவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் வந்ததுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லேயும் போய் இதில் பண்ணுறாரு. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுவார், இதில் எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறாரு. அடுத்து வேர்ல்டு வைடில் போய் அங்கே ஆமாம், அடுத்து தேர்டில் உலக அளவில் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஆக்சுவலி அடுத்ததில் அந்த சேனாபதியோட அந்த ஸ்டோரியை காட்டுற மாதிரி ஏதோ ஒரு லீடு கொடுக்குறாங்க கடைசியாக. அதுதான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓவராலாக ஒன் டைம் வாட்ச் படம். இந்த படம் அருமையாக இருக்குது. ஆனால் இப்போ கடைசியாக அவர் என்ன கருத்தை சொல்ல வராருங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் புரிஞ்சிக்கணும். என்ன மெசேஜ்னா, இன்னைக்கு அவர் சொல்கிறத பார்த்தா ஒன்றும் புரியல. எதை காட்டி கொடுக்குறா, யாருக்கு காட்டி கொடுக்குறாங்க, யாரை காட்டி கொடுக்குறான்னு விவரம் தெரியாத போகிறதுனால அப்போ அம்மா காட்டி கொடுக்குறதா, அம்மா அப்பா காட்டி கொடுக்குறதா, இல்லை படத்தை பகிர்ந்துதா, அரசாங்கத்துக்கு கேட்குற அளவுக்கு அரசாங்கத்தில் உள்ள ஆளை கட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ரெடி ஆகணும். அப்பா அம்மா லஞ்சம் வாங்கிறது மகனை கட்டி விட முடியுமா, அம்மாவை சாப்பிட முடியுமா? இதை பார்த்தா எங்களுக்கு தலை சுற்றும் போது எனக்கு மைக் வந்துட்டேன். கதை புரிதே இல்லை, எனக்கு மைக் வந்துருச்சு. அம்மா திட்டா லஞ்சம் வாங்க காட்ட முடியுமா? காலில் போட்டு நொண்டி போட்டு காட்டுறாங்க. அம்மா லஞ்சம் வாங்குறது ஒரு சீனை காட்டுறாங்க. அரசாங்கம் வாங்குற இடத்துக்கு கட்ட அரசாங்கத்தோட நடவடிக்கை எடுத்து டீம் அமைச்சு ஒரு ரெக்கார்டு கட்டினா பரவாயில்ல. இந்தியன் படத்துக்கு ஓடுறதுக்கு அவர் அரசியல் பண்ணுறதுக்கு படத்துக்கு ரெக்கார்டு காட்டுற மாதிரி வச்சு மற்ற விஷயம் ஒன்றும் புரியல எங்களுக்கு. புரியல இல்லையா? அவர் அரசியல் பண்ணார் பப்ளிக் பண்ணார், நீங்களும் பண்ணுற மாதிரி காட்டிட்டார். ஆனால் ஃபைனல் முடிவு ஆகலை. இன்னும் மூணாவது இந்தியன் வரும், அது போட்டு அதான் ஃபைன் யாரும் க்ளோஸ் பண்ணல. இன்னொரு இதில் போட்டு நகையில் போட்டுதாரில்ல, அவர் க்ளோஸ் பண்ணவே இல்லையா? அது இருக்காரு. அடுத்து மூணாவது சீன் ஒன்று வரும். அப்போ எந்த சீன் பண்ணுறது? அரசியலில் மக்களை திட்டமிட மக்கள் அலையிறாங்கன்றது காட்டுறது புள்ளி பாடுறது அரசியல் மேட்டர் கரெக்டாக வரும். அவ்வளோதான், மற்ற விஷயம் தெரியல. நான் படம் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. விவேக்கோட வாய்ஸ் மேட்ச் கரெக்டாகிடுச்சு. டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. என்ன பிடிச்சிருந்தது? தாத்தாவோட ஆக்ஷன் தான் பிடிச்சிருந்துச்சி. ஆமாம், அதெல்லாம் தான் டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினச்சா நான் யாரும் ஆடல. மோஸ்ட்டாக நாங்கள் கத்திட்டு தான் இருந்தோம். பயங்கரம். இதை நாங்கள் சொல்லி தான் தெரியணுமா உங்களுக்கு? பயங்கரம், செமையாக இருந்துச்சு. தேர்டுக்கு வெயிட்டிங். அதேதான் பஸ் அவர் சொன்னது. நல்லா இருக்குங்க பிரதர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் இதுக்கு மேலே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த செகண்ட் பார்ட்டுங்க. ஆமாம், எல்லாரோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை ஸ்டோரி சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் போய்ட்டுங்க. கண்டிப்பாக இருக்குது. கரப்ஷன் குறையணும் அப்படின்ற மாதிரி தான் போகுது. நல்லா இருக்கு படம். பார்க்க சொல்கிறதுக்கு எது இல்லை பஸ். பரவாயில்ல. எதை எடுத்தாலும் பார்ப்போன்னு நம்பிக்கையில் எடுத்துருப்பாங்க போல். என்ன நல்லா இல்லைங்க, மட்டமாக இருக்குச்சு. மகா மட்டமான படமாக எடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். என்ன இது ஒரு அடுத்த பாட்டில் தான் தெரியும் என்னான்ட்டு. இந்த பதில் தெரியல ஒன்றும். கதை பிடிச்சிருக்கா? இன்னொரு டைம் பார்த்தா தான் புரியும். ஒரு டைம் பார்த்து புரியல, இன்னொரு டைம் பார்த்தா தான் புரியும். யாரோட பார்த்தீங்கன்னா கமலோட நடிப்பு நல்லா இருக்கு. சித்தார்த் நடிப்பு நல்லா இருக்கு. அவரு சுமார் தான். சித்தார்த் நடிப்பு நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். என்ன பிடிச்சினா மியூசிக் ஓகே, மியூசிக் பெட்டராக இருந்துச்சு. ரெண்டாவது ஃபஸ்ட் ஹாஃபில் சொன்ன கதை ஓகே பெட்டராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு.
ஆமாம், அடுத்த 2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கு. நல்லா இருந்தது, பரவாயில்ல. தேர்ட் பார்ட்டில் தான் வந்து எல்லாமே ஸ்டோரி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிறது தேர்ட் பார்ட் தான். இது அதுக்கான ஹிண்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பிடிச்ச சீன்னா எனக்கு கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது. ஏன்னா அது கிளைமேக்ஸ் ஓகே தான். கெட்டப் ஒரே கெட்டப் தான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட்டில் வந்து அந்த மேக்கப் இதெல்லாம் கிளியராக இல்லை. நல்லா இருக்கு படம். என்ன பிடிச்சிருக்கு? இல்லை, கமல் தான் நல்லா படம், விறுவிறுப்பாக தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு? என்ன கம்மல் நல்லா வண்டியில் போகிறதெல்லாம் பிடிச்சிக்குது. வண்டியில் போகிறேன் அந்த ஒரு சின்ன வண்டியை சண்டை ஃபைட்டு அதெல்லாம் நல்லா இருக்குது. பரவாயில்ல படம். சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குங்க. சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. கமல் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. கதை புரியுது. என்ன பொறுமையாக பார்க்கணும் படம். அவசர அவசரமாக பார்த்தா புரியுது. பொறுமையாக பார்க்கணும். நல்லா இருக்கு. ஓகே. படம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. பட் எல்லாரும் இறந்து போயிட்டாங்களே ஒரு லேடி, அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை இந்த படத்துலைங்களா? ஆமாம் நல்லா இருந்தது. ஓகே. என்ன படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கேண்ணா. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அதை விட எப்படி இருக்கு? ஃபஸ்ட் பார்ட்டை விட இது கொஞ்சம் இதாக மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்னென்னா ரமணோட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அனிருத் அதான் அப்புறம் அந்த பாராசாங் எதிர்பார்த்து வந்தேன். அது வந்து கடைசியில் தான் சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த நல்லா இருக்கு படம். ஆமாண்ணா, கண்டிப்பாக. சூப்பராக இருக்கு படம். என்ன சொல்ல முடியாது, படம் வெறி. சத்தியமாக கமல் ஆக்டிங்காக செம்மையாக பார்க்கலாம். அனிருத் வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல. படத்தை பார்ட் 3 தான் இருக்குது படமே. பார்ட் 2 வந்து பங்கமாக இருக்கும். இதான் தமிழ் ஃபில்ம்னு சொல்கிறது. சூப்பராக இருந்துச்சு. அருமையாக இருக்குங்க. இந்தியன் 3 அப்டேட் வந்துருச்சு. இப்போ சூப்பராக இருக்குது படம். சூப்பர். வந்து இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலை பற்றி சொல்லியிருக்காங்க. இது இந்தியா லெவலில் நடக்கிற ஊழல். விஜய் மல்லையா வந்து லோன் வாங்கிட்டு ஃபாரின் தப்பிச்சு போனார். அதெல்லாம் இந்த கதையில் வந்துருக்குது. கிரானைட் குவாரி நிறைய விஷயம் நிறையா இருக்குது. படம் நல்லா இருக்குது. படம் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அவ்வளோதான். நல்ல விஷயம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் என்னென்ன பிரச்சனைங்கிறத காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். சுமாராக இருக்குது. சொல்லியா பேரன் பையன் இந்த மாதிரி யாருமே இல்லை. அதே தான் அப்படியே அந்த இந்தியன் 1ல் வந்து தப்பிச்சு போவார் இல்லையா, அதே இதுதான். அதில் வந்து அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு இந்தியன் தாத்தா அந்த ஒரு மகிழ்வு வரும். இதில் இவரோட மேக்கப்போ கெட்டப்போ வந்து பெரிய அளவில் மனசை வந்து இன்னும் ஆமாம் நிறைய கெட்டப்போ பார்த்துட்டோம். ஆமாம், இருந்தாலும் இந்தியன் 1ல் அந்த தாத்தாவோட இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு எமோஷ்னல் டச் இருந்தது இல்லையா, அது வந்து இதில் கொஞ்சம் காணாமல் இருக்குது. ஆமாம், ஓகே, பெரிய அளவில் இல்லை, ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். நம்ம பெரிய ஸ்க்ரீனில் வந்து பெரிய அளவில் நம்மளை வந்து காட்டலை. ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. முதல் படமே வந்து இப்போ இந்தியன் 2 அதுவும் சங்கர் சாரோட இதில் வந்து ஒரு 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 அந்த அதிரடி படையில் நானும் ஒருத்தனாக தான் வருவேன். அதில் பெரிய எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஷாட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நானே என்ன தேட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா முதல் இதே வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளை வந்து சங்கர் சாரோட டைரக்ஷனில் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து மகிழ்வாக இருந்தது. ஓவராலாக ஓகே. ஆமாம், ரியலாக சொல்லணுன்னா அது பர்சனலாக வந்து நடிப்பு சித்தார்த் நல்லா பண்ணியிருந்தார். சித்தார்த் நல்லாவே பண்ணியிருந்தார். அழுகிற இந்த எமோஷ்னல் சீனெல்லாம் வந்து கிளாஸாக பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் அழ வச்சார். சேனாபதி இந்தியன் தாத்தா அழ வச்சார் இந்தியன் 1ல். இதில் சித்தார்த்தோட நடிப்பு நல்லா இருக்குது. ஆமாம், அடுத்த பாட்டில் இவங்களும் வருவாங்களா? அது அந்த லீடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா இருக்கார். அடுத்த லீடில் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எஸ்ஜே சூர்யா வந்து அடுத்ததில் ஒரு என்ட்ரி கொடுத்த மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்களா? ஆமாம் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி எஸ்ஜே சூர்யா வந்து இதில் வருவார். அவர் எக்ஸைட் ஆவார். அப்போ என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது அவர் அந்த சுதந்திர போராட்டத்தில் போராடினார் இல்லையா, அந்த லீடு கொடுத்துருக்காங்க அடுத்து 3rd. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, நன்றி.